வணக்கம். தமிழோசை ஆனர் ஸ்டோரி ஜட்ஜ் எபிசோட் 8 இந்த வார இலக்கியம். வணக்கம் பாலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிவா, வணக்கம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தோடு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நம்ம வந்து 2-3 வாரங்களுக்கு முன்னாடி சிறுகதை ரிவ்யூவில் வந்து அரவிந்த் சச்சிதானந்தம் எழுதிய மேடம்னு ஒரு சிறுகதை ஒன்று ரிவ்யூ பண்ணோம். அதை தொடர்ந்து அந்த பாசிட்டிவ் ரிவ்யூ ஒன் ஆஃப் த மோட்டிவேஷன் ஃபார் மீ டு ரைட் த செகண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி, அதாவது அதனுடைய தொடர்ச்சியாகவும் நீங்கள் இதை வாசிக்கலாம் அல்லது இதை ஒரு புது கதையாகவும் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மேடம் அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதி அரவிந்த் சச்சிதானந்தம் அவர்கள் போஸ்ட் பண்ணியிருந்தார். நாங்கள் போய் ஒரு கமெண்ட் பண்ணோன்னே அவர் சொன்னார், உங்களுடைய ரிவ்யூவும் ஒரு முக்கியமான காரணம் இதை எழுதுறதுக்கு அப்படின்னாரு. எனிவே, இந்த மாதிரியான சின்ன சின்ன முன்னெடுப்புகள் வந்து ஒரு மகிழ்ச்சியை தருது நமக்கு. இந்த வார இலக்கியம் செய்தி சிறுகதை ரிவ்யூலாம் வந்து வாசகர்களை வந்து இன்னும் ஈர்க்கணும்னு பண்ணாலும் அது எழுத்தாளர்களையும் கவனிக்க வைக்குது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு நமக்கு. அது அவர் சொன்னது அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. ஸோ வாழ்த்துக்கள் அவருக்கு. ஸோ நம்ம இந்த வார இலக்கியத்துக்குள்ள போயிடலாமா போலாம்? இந்த வாரம் என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்ப்போம். நீங்க போன வாட்டி ஆனந்த சந்திரிகை சொன்னீங்க. நான் வாரம் அவரோட இது வரும், மடல் வரும். ஆனா சில சமயம் மிஸ் பண்ணிடுவேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் போய் பார்த்தேன். வழக்கமான அவரோட அம்சங்களோட வந்திருக்கு. நல்ல இதழ், சுவாரஸ்யமான இதழ். அதுல இருந்து வர்றதை வந்துட்டு நம்ம ஒரு சுருக்கமா ஒரு 2-3 பார்ப்போம். ராம்கி ராமகிருஷ்ணன் அவரோட 2-3 வாட்டி பேசியிருக்கேன். நல்ல ஆர்வமான துடிப்பான இயங்குபவர். டாலஸ் டெக்சஸ்ல இருந்து அவர் வந்துட்டு பல பத்திகள் துவக்கத்துல எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா காமத்து பார்க்கடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கட்டுரை. அப்புறமா கிச்சன், அதாவது அந்த காலத்தை சென்ட்ரல் வந்துட்டு நான் யூஎஸ் வந்த புதுசுல நாம தவற விடாம எங்க இருந்தாலும் எடுத்துன்னு வந்து படிக்கிற இது, அதை ஒத்த பிடிஎஃப் ஃபார்மேட்ல அழகா வந்திருக்கு. தாய்க்கிழவி திரை விமர்சனம், அதுக்கப்புறம் வாசிப்பரங்கம்னு ஒரு குணங்கியோட கதையை கொடுத்திருக்காரு. பாலச்சந்திரிகையும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 6 வித்தியாசங்கள், நகைச்சுவை துணுக்குகள், இன்னும் பல சொல் விளையாட்டுகளோட. ஆனந்த சந்திரிகையில பாலச்சந்திரிகை ஒரு பக்கம்தான். இயல்னு இன்னொரு பத்திரிகை, இயல்.net, IYAL.net. இது வந்துட்டு சிறுவர்களுக்காகவே நடத்தப்படுற பத்திரிகையா இருக்கு. சிறார் மின்னிதழ் அப்படிங்கிற இதுல பல்வேறு விஷயங்களை முன்வைக்கிறாங்க. இது ஒரு நல்ல சுவாரஸ்யமா இருந்தது. சிறுவர்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரி கதைகளை கொடுக்கறதா இருக்கட்டும். நீங்க போன வாரம் சொன்னதே எனக்கு ஒரு உத்வேகமா இருந்தது. சரி, நம்ம பசங்களுக்கும் கதையெல்லாம் கொடுக்கணும். நான் எப்பவுமே லைப்ரரியில இருந்து பிரிண்ட் புக்கை எடுத்துன்னு வந்து கொடுத்துருவேன். நீங்க கொடுத்த மாதிரி தற்கால கதைகளை நம்ம கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு இதை எழுப்பினீங்க, உத்வேகத்தை நீங்க தட்டி எழுப்பினீங்க. இயல்.netல அதுக்கான பல விஷயங்கள் இருக்கு. இவ்வளோ எல்லாமே சிறுவர்களா சொல்லிட்டு ஒரு நம்ம மக்களுக்கான நமக்கான விஷயத்த ஒண்ணு சொல்லிட்டு நான் சிறுகதைக்குள்ள வந்துடுறேன். நீலி வந்துட்டு, நீலி இல்ல, கனலி வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப ஒரு 2 சிறுகதை, அதுக்கப்புறம் ஒரு நல்ல கட்டுரை. முதலில் வந்துட்டு கட்டுரை, ராஜம் கிருஷ்ணன் கட்டி எழுப்பிய மணலூர் மணியம்மையின் வரலாற்று சித்திரம் அப்படின்னு சுப்பிரமணிய ரமேஷ் முனைவர் பேராசிரியர், இந்து காலேஜ்ல வேலை பார்க்கிறார், நல்ல நண்பர். அவர் எழுதின ஒரு கட்டுரை வந்துட்டு இதுல வந்திருக்கு, கனலில வந்திருக்கு. 2 சிறுகதைகள். நண்பர் இங்க இருக்கிற விஷ்ணுபுரம் வாசகர் வட்டத்திலையும் சொல்வனத்திலையும் நிறைய கதைகள் எழுதின, ரொம்ப காலமா சிறுகதைகள் எழுதி கொண்டிருக்கிற சு வெங்கட் எழுதிய நீல வியாபகம், அதுக்கப்புறமா கிரிசான் அப்படிங்கிறவர் எழுதிய சுருட்டை. இந்த 2 சிறுகதைகளும் வந்திருக்கு. இதெல்லாம் இந்த வாரம் நம்ம முதல்ல பார்க்க போகிற சிறுகதை வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சுதாகர் செல்லதுரை அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை. இன்னைக்கு பார்க்குறேன் அவருடைய பிறந்த தினம் அப்படின்னு ஃபேஸ்புக் சொல்லுது. அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நம்ம முதல்ல சொல்லிடலாம் சுதாகர் செல்லதுரைக்கு. அவருடைய வேடந்தாங்கல், இந்த வேடந்தாங்கல் சிறுகதை வந்து அமரர் மு பாலசுப்ரமணியம் நினைவு சிறுகதை போட்டி 2025 முதல் பரிசு வாங்கியிருக்கு. இலங்கை தமிழுக்கு நான் எப்போதுமே வந்து ஒரு மிகப்பெரிய விசிறின்னு சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய 11 வயதுகளில் நான் கேட்ட இலங்கை வானொலி தான் அதுக்கு காரணம். அவர்களுடைய குரல், அந்த தமிழ், அதுக்கு எப்போதுமே ஒரு முதலிடம் நான் கொடுத்துருவேன்.
இந்த சிறுகதையுமே என்ன போட்டிருந்தாங்கன்னா, நினைவு சிறுகதை போட்டி முடிவுகள், புகலிடம் அப்படின்னு ஒரு அடைப்புக்குறிக்குள்ள போட்டுட்டு, வேடம் தாங்கல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இலங்கையிலிருந்து வேறு இடங்களுக்கு புகுந்தவர்கள் அவர்கள். அதனால அத வந்து புகலிடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல இந்த சிறுகதை வந்து முதல் பரிசு வாங்கியிருக்கு. வேடம் தாங்கல். வேடம் தாங்கல் இல்ல, வேடம் தாங்கல். பிரிச்சு போட்டிருக்காரு அழகா. யார் என்ன வேடத்த தாங்குறாங்க இந்த சிறுகதையில அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஒரு அம் நல்ல ஒரு இன்டென்ஸான ஸ்டோரி இது. முழுமையா என்னால இந்த ஒரு 2, 3 நிமிட துளிகளுக்குள்ள சொல்ல முடியாது. ஆனா அந்த கதையின் கரு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஒன் லைனர்ல சொல்லணும்னா, அந்த கதையில வரக்கூடிய ஒரு வசனத்தையே நான் சொல்றேன். மனசாட்சியுடன் மண்டியிடத் தெரியாதவர்களுடன் எப்படி வாழ்வது அப்படின்னு அந்த ஷியாமா கேட்கிறா. ஷியாமாங்கிறது கதையின் முக்கிய பாத்திரம். அசோகனுடைய மனைவி. இந்த ஒரு வரி அந்த கதையினுடைய மொத்த சாராம்சத்தையும் சொல்றதா எனக்கு பட்டுது. அதனால தான் இந்த கதையை சொல்றேன். மனசாட்சியுடன் மண்டியிடத் தெரியாதவர்களுடன் எப்படி வாழ்வது. அதுக்கு அசோகன் சொல்லக்கூடிய பதில். அசோகன், ஷியாமா இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. அசோகன் ஒரு முதிர் இளைஞனா இருக்கும் பொழுது, அதாவது ஒரு 37, 38 வயது வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய ஒரு இளைஞன். அவனுக்கு வந்து அதுக்கப்புறம் ஷியாமாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அவ வந்து ஒரு நர்ஸா ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது. இவர் வந்து அசோகன் வந்து இந்த நில அளவை, அதாவது நம்ம சர்வேயர் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பணியில் இருக்கக்கூடியவர். அங்க இருக்கிற வலசை வரக்கூடிய பறவைகள், அந்த பறவைகளுக்கெல்லாம் பாதிப்பு இருக்கும். இருந்தாலும் அந்த சாலைகள் கரடு முரடா இருக்குங்கிறதுனால காட்டை கொஞ்சம் அழிச்சு, பரவாயில்ல நம்ம மனிதர்களுக்கு சேஃப்டி முக்கியங்கிறதுக்காக ரோடு போடுற ஒரு நிகழ்வும் அவருடைய வேலையை தொடர்ந்து நடக்குது. அது இந்த கதையோட எப்படி பொருந்ததுங்கிறதையும் அழகாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதற்கும் ஒரு இந்த நிகழ்காலத்தில் நடக்கிறதுக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்போது அசோகனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அது எப்படி இவங்க 2 பேருடைய திருமண வாழ்வை பாதிக்குது, சமூகம் இவங்களை எப்படி பார்க்குது அப்படிங்கும் பொழுது ஒரு கட்டத்தில் ஷியாமா கேட்குறா, நீ ஏன் உன்னுடைய இந்த குறைபாட்டை வந்து நீ சொல்லலை சமூகத்துக்கிட்ட, வெளியில் சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும் இல்லையா அப்படிங்கிறா. அப்போ அவன் சொல்லும்போது, இந்த சமூகங்கிறது ஒரு சாக்கடை, அதுக்கு நம்மலாம் ஒரு பொருட்டே கிடையாது. அனுதாபத்தை தேடி நம்ம அவங்கள்ட்ட இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா, அதை வந்து அவங்க அகங்காரம் கொண்டு இன்னும் நம்மளை வந்து கேவலப்படுத்துவாங்க. அதனால தான் நான் சொல்லலை அப்படிங்கிறான். அப்போது இதே வசனத்தை ஷியாமா தன்னுடைய வாய்ப்பு வரும் பொழுது கதையின் இறுதியில் அவள் சொல்கிறா. இந்த சமூகம் சாக்கடைங்கிறது மாதிரி ஒரு லெக்சர் என்கிட்ட எடுத்த இல்லையா, அதையே இப்போ உனக்கு நான் திருப்பி சொல்கிறேன், நீ இன்னொரு தடவை சொல்லிக்கோ உனக்குள்ள அப்படின்னு சொல்கிறா. முக்கியமான பிரச்சனையே வந்து என்னென்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைங்கிறது தான். அதற்கு ஷியாமாவினுடைய குடும்ப விவரணையில் அவர்களுடைய சகோதரர்களுக்கும் குழந்தை இல்லை, ஒரு அக்காவுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு பொண்ணு இருக்குது. இப்போ குடும்ப ரீதியாகவே ஷியாமாவுக்கு குழந்தை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சமூகத்தில் புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு உண்மையான காரணம் வந்து அசோகன். இதுதான் கதையினுடைய ஸ்பாய்லர் அலர்ட் இல்லை, இதை தாண்டி கதையில் விஷயம் இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து ஷியாமா அதை உணர்றா. அது எப்படிங்கிறதான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கா. அதான் சொன்னேன், இந்த சிறுகதையை வந்து நான் 2, 3 நிமிடங்களில் சொல்லிவிட முடியாது. இலங்கை தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேன் சொன்னதுனால சில வார்த்தைகள் அதில் வந்து இந்த வைத்தியசாலை, சாதி, ஊடாட்டம், அதே மாதிரி இந்த கதையில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஒரு விமர்சனமாக வைக்கணும் அப்படின்னாக்கா, அது இலங்கை தமிழ்லேயே எழுதியிருக்கிற சிறுகதை அப்படிங்கிறதுனால முதல் முறையாக இந்த வார்த்தைகளுக்கு வந்து நம்ம பழக்கப்படுறது சில இடங்களில் இருக்குது. அதே மாதிரி ஆங்கிலத்தை அப்படியே தமிழில் எழுதும்போது அந்த கதையிலுமே ஷியாமா சொல்கிறா, நீ வந்து அப்படியே பேசுகிற அப்படின்னு. அதனால வந்து சில வார்த்தைகள் வந்து இப்போ ஷாக் அப்படின்னு எழுதும்போது நம்ம சொல்கிற ஷாக் அவங்க வந்து சோக் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம டிஷ்யூ அப்படிங்கிறது வந்து ரிசு அப்படிங்கிறாங்க. டாக்டர் வந்து டொக்ரர், அந்த மாதிரியான சில வார்த்தைகள் வருது. இப்போ வந்து கதிரையிலிருந்து விழுந்தால் அப்படிங்கும்போது கதிரைனா சேர் அப்படிங்கிறத நம்ம வந்து போய் தான் பார்க்கணும். செயற்கை முறை கரு ஊட்டல் அப்படிங்கிறத வந்து செயற்கை முறை கரு கட்டல் அப்படின்னு கதையில் எழுதியிருந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து ஈர்த்தது. மொத்தத்தில் வந்து இந்த வேடம் தாங்கல், ஷியாமா வந்து என்ன மாதிரியான ஒரு வேடத்தை தாங்கியிருந்தா, அதே சமயத்தில் பறவைகளுக்கான என்ன ஒரு பாதிப்பு, அது முடிவு எதை நோக்கி செல்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக ஒரு சிறுகதை, அடர்த்தியான சிறுகதை, முதல் பரிசுக்கின ஒரு சிறுகதை அப்படிங்கும்போது அந்த சிறுகதையில் எல்லா விதமான அம்சமும் இருக்கணும். அதுக்கு முற்றிலும் பொருத்தமாக
சுவாரஸ்யம் கூட்டக்கூடியதாக இருந்தது இந்த வேடம் தாங்கல். அருமையாக சுதாகர் எழுதியிருக்காரு. இதை தவிர வந்து அவர் தன்னுடைய பரிசு வாங்கின சிறுகதைகள்னு சொல்லி ஒரு 30க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை தொகுத்தும் கொடுத்துருக்காரு. ஸ்ருதி.blogspotல கிடைக்குது. நம்ம அந்த இணைப்பை வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருவோம். வேடம் தாங்கல் பறவைகள் சரணாலயம் மட்டுமல்ல, அனைவரும் படிக்க வேண்டிய சிறுகதை இந்த வேடம் தாங்கல். இதான் இந்த வார சிறுகதை பலா. இன்னொரு சிறுகதை இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம உங்கள் செக்மெண்ட்டில் போயிட்டு இந்த வார இலக்கிய தொடர்ச்சியை பார்த்துட்டு வந்துடுவோம். தொடர்ச்சியா பாக்குறது வந்துட்டு அகர்ல வந்துட்டு ஈரத்து சிறுகதைகள், ஈரத்து பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஈர இலக்கியம் அப்படின்னு ஒரு பகுதி வச்சிருக்காங்க. அதுல வந்துட்டு சு தவச்செல்வன் கட்டுச்சோறு அப்படிங்கிற கதை எழுதியிருக்காரு. சிறிய கதை தான். ஆனா நீங்க சொன்ன உடனே அது வந்துட்டு ஓரளவு தொடர்பு கொண்டதா இருந்தது. சரி, அங்கிருந்து அங்க தாவிடலாம். ஈரத்து இலக்கியத்துல இருந்து அகழ்ல வந்து தற்காலத்துல எப்படி அவங்க தொடர்ச்சியா அதுக்குன்னு ஒரு பகுதி ஒதுக்கி அதுக்குன்னு கவனத்தை எப்படி இருக்கிறாங்கிறது அந்த கதை வாசிக்கலாம். அடுத்தது வந்துட்டு முக்கியமா நான் ரொம்ப விரும்பி வாசிச்சது, சென்ற வாரம் வாசிச்சது உவகையோட பெருமாள் முருகன் வந்துட்டு கல்வியாளரும் கூட. அவரை வந்துட்டு ஒரு புனைவெழுத்தாளராக, ஒரு கவிஞராக, ஒரு இலக்கியவாதியாக, பேச்சாளராக நம்ம பார்த்திருப்போம். ஆனால் ஒரு நல்ல பேராசிரியர். ஸோ அவர் வந்துட்டு மம்மர் அறுக்கும் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கவர்ச்சியான தலைப்பு வேணுங்கிறதுக்காக நமது பல்கலைக்கழகங்கள் வெறும் வகுப்பறைகளாக சுருங்கி விட்டன அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. பட் நல்ல ஆழமான பேச்சு. பெரும்பாலும் இப்ப நடக்கிற நேர்காணல்களோ இல்ல பேட்டிகளோ நம்ம கேள்விகளை உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சிடுவேன், இமெயிலையோ வாட்ஸ்அப்லயோ. அப்புறமா சில பதில்கள் வரும், அப்புறமா இன்னும் சில கேள்விகள் கேட்பேன், இல்ல அதோட முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு ஓரளவு அதை வந்துட்டு சுருக்கி கொஞ்சம் உரையாடல் தன்மையை கொண்டு வந்திருக்காங்கிறது எனக்கு தோணுது. போக போகதான் பார்க்கணும் எவ்வளோ உரையாடல் தன்மை இல்லை அல்லது கட்டுரை தன்மை வந்துருதுங்கிறது. பட் பெருமாள் முருகனை இந்த பார்வையில் அவங்க அணுகினதுக்கு முதல்ல மகிழ்ச்சி. அண்ட் வசந்தி தேவியும் சுந்தர ராமசாமியும் பேசின மாதிரி இது ஒரு முக்கியமான பேச்சா இருக்கும். விஜயகுமார் அவர்கள் இது முன்னெடுக்கிறார். அடுத்தது சொல்வனம். இன்னைக்கு ஒரு பெரிய இதழ் வந்திருக்கு, நல்ல ஜாலியான இதழ். ஷாராஜ் வந்துட்டு ஒரு குறுங்காவியம் புத்தனின் கருப்பு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு கவிதைகளை முன்வைத்து எழுதியிருக்காரு. அது தவிர ஒரு 8 சிறுகதைகள் வந்திருக்கு, 2 மொழிபெயர்ப்பு, 6 நேரடி தமிழ்ல எழுதின சிறுகதைகள், வழக்கமான தொடர்கள் எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதெல்லாம் போயிட்டு நான் வீட்டு படம் ஸ்பெஷலா கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட 2வது சிறுகதையை சொல்லுங்க. 2வது சிறுகதை வந்து ரினோசா அவர்களின் ராஜகோபுரம், வாசகசாலையில் வந்த சிறுகதை. வாசகசாலை சொல்லியிருந்தீங்க நீங்கள், நிறைய சிறுகதைகள் அதில் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த வாசகசாலையில் இருக்கிற எல்லா சிறுகதை பட்டியலையும் பார்த்துட்டே வரும்போது ராஜகோபுரம் அப்படின்னு இருந்தது. ரினோசா இந்த எழுத்தாளருடைய பெயரை எனக்கு அறிமுகம் இல்லை, அதனால் ஃபஸ்ட்டு ரினோசா அப்படின்னோடனே அங்கே ஸ்டக் ஆனேன். அடுத்தது வந்து அந்த கதையினுடைய ஆரம்ப வரி கும்பகோணம் அப்படின்னு இருந்தது. அவ்வளோதான், அந்த 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 ஒரு லைன் போதும், இந்த கதையை படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதை உள்ள படித்தேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது சிறுகதை ரினோசா அவர்களின் ராஜகோபுரம். அந்த சிறுகதை என்ன அப்படின்னா, அகல்யா அவங்களுக்கு வந்து ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன். ஒரு குடும்ப கசப்பின் காரணமாக அவங்க வந்து விவாகரத்து வாங்கிட்டு தனியாக இருக்காங்க. தன்னுடைய சுயமுயற்சியில் அந்த குழந்தையை வளர்க்குறாங்க, அந்த டீனேஜ் பையனை. வழக்கமான ஒரு அழகான பெண், ஒரு தனித்து விடப்பட்ட பெண் அப்படின்னா சமூகத்தில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான இடர்பாடுகள் வரும் அப்படிங்கிறது கூட இருக்கிற நெருக்கமாக இருக்கிற அலுவலகத்தில் பணிபுரிகிற ஆண்களின் மூலமாகவே அவங்களுக்கு வருது. கொஞ்சம் வாசிப்பாளர் கூட அகல்யா. அவங்க வந்து தி ஜானகிராமனுடைய அம்மா வந்தால் படிக்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருந்தா நான் எதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அலங்காரத்தம்மாளுடைய கேரக்டரோட அந்த டயலாக்ஸ் இவங்களுடைய மைண்டில் அடிக்கடி வந்து போகுது. அந்த நாவலை பற்றி சிந்திக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து அலங்காரத்தம்மாள் மாதிரி இல்லாமல் அலங்காரத்தம்மாளுடைய பையனை பற்றி யோசிக்கிறாங்க. அவர்கள் செய்த அந்த செயலால் அந்த பையன் எப்படிலாம் வந்து கூனி குறுகி இருப்பான், நம்ம பையனுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய என்ன போராட்டம். ஆனால் ஒரு 40-41 வயதை தொட்ட ஒரு பெண்மணிக்கு இன்னொரு வாழ்க்கை இல்லாமலையா போயிடும்
அப்படின்னு இப்போ அவங்களுடைய நெருங்கிய தோழியினுடைய ஒரு வருத்தம். அந்த வருத்தம் கலந்த உரையாடல் என்ன நடக்குது, இறுதியில் இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த சிறுகதையோட முடிவு. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல, சிறுகதை இன்னும் நீங்கள் வாசிக்கலாம், ஸ்பாய்லர் அலர்ட் இல்லை. ஸோ இந்த ராஜகோபுரம் மிகச்சிறப்பாக தி ஜானகிராமனுடைய அம்மா வந்தாலுடைய ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற ஒரு பாதிக்கப்பட்டவனுடைய பார்வையிலேருந்து இந்த கதையை சொல்லியிருந்தது என்னை ரொம்ப ஈர்த்தது ஒன்று. இன்னொன்று வந்து இப்போது சமகாலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் சீண்டல்கள் ஒரு இப்போ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு பிரபலமாக இருக்கிறவங்க மேலே கொஞ்ச நாளில் வந்து ஒரு இஷ்யூஸ் வெளில வர்றது, அதாவது 1 or 2 ஹியர் அண்ட் தேர் வர்றதை வந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் 10 பெண்கள்ங்கிறாங்க, 17 பெண்கள்ங்கிறாங்க. புகார் கொடுத்தது மட்டுமே இவ்வளோ இருந்தால் புகார் கொடுக்காதது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானம் ஓடுது. இந்த கேஸெல்லாம் நம்ம பேசி ஒரு 6 மாதம் ஆனதுக்கப்புறம் புது கேஸ் ஒன்று வருது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரியான சிறுகதைகள், இப்போ உதாரணமாக நான் முதல்ல சொன்ன வேடம் தாங்கல் சுதாகர் செல்லத்துறை அவர்களுடைய சிறுகதையும் சரி, அதில் வந்து ஷியாமாவுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவள் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கான சுதந்திரம் இருக்கிறது. அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கா. இந்த பக்கத்தில் இவ கும்பகோணத்தில் இருந்தாலும் சுயமாக சம்பாதிக்கிறதுனாலையும் ஒரு வளர்ந்து விட்ட பையன் இருக்கிறதுனாலையும் கூட சுதந்திரத்தில் என்ன வேணால் செய்யக்கூடிய ஒரு பெண். ஆனால் அவங்க 2 பேருமே என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்கங்கிறது தான் இந்த 2 கதையுமே எனக்கு ஒரு சிறப்பம்சமாக தோணுச்சு. இதை வந்து நம்ம வந்து சில பூடகமான வார்த்தைகள் சொல்லி இந்த முற்போக்கு சிந்தனை அந்த மாதிரிலாம் சொல்லி கடைசியில் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்ம ரொம்ப பழைய பாடலான காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பொல்லாச்சிறகை விரித்து நம்ம ஒரு பாடல் படிச்சிருக்கோம் இல்லையா, அல்லது புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதைன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பாதிக்கப்படுகின்ற பெண்களுக்கு வருகின்ற அந்த புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் விட இந்த மாதிரியான சிறுகதைகள், இந்த வேடம் தாங்கல் மாதிரியும் ராஜகோபுரம் மாதிரியான சிறுகதைகள் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை விதைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்களுடைய முகநூல் பதிவுலையும் போய் பார்த்தேன். அவங்க வந்து ரினோசா அவர்களுடைய மற்ற புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா வதை முகாம்களின் சொல்லப்படாத வரலாறு, அந்த நூலுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு வளர்ச்சித்துறையின் சிறந்த வெளிநாடு வாழ் எழுத்தாளர் விருதினை பெற்றிருக்கிறார். அப்புறம் வந்து இப்போ ஓகி அப்படின்னு இன்னொரு நாவல் ஒன்று எழுதி இப்போ ரீசெண்டாக புத்தக கண்காட்சியிலையும் வந்து அது நல்ல விற்பனையில் இருக்குது. ஸோ ரினோசா அவர்களுடைய ஃபேஸ்புக்லேயும் நான் போய் கொஞ்சம் பதிவுகளெல்லாம் படித்து பார்க்கும்பொழுது ஒரு சமுதாயத்திற்கு நல்லெண்ணத்தை விதைக்கக்கூடிய நேர்மறை சிந்தனைகளை ஊட்டக்கூடிய விதமாக அவருடைய எழுத்து இருக்கிறது. அவருக்கும் நம் வாழ்த்துக்கள். ரினோசாவோட சிறுகதை ராஜகோபுரம் சிறிய எளிமையான நல்ல சிறுகதை, வாசிக்கப்பட வேண்டிய ஒரு சிறுகதை இன்றைய சூழ்நிலையில் முக்கியமாக. அற்புதம். வா, சில பேர் சொல்லுவாங்க இவ்வளோ அழகா நீங்க பேசினதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்னு. நான் வழக்கமா என்னோட மும்மூர்த்திகளை துணைக்க கூட்டுக்கிறேன் வீட்டு பாடத்துக்கு. முதல்ல கான்ட்ரவர்சியலா இருந்தாலும் நம்ம அவரை எடுத்துடலாம். விபரீத ராஜயோகமும் அகத்திக்கீரை தண்ணிச்சாரும் படிக்கும்போது எப்பவுமே ஜாலியா இருக்கும். சாரு நிவேதிதா படிச்சேன், நீங்களும் படிங்க, வீட்டு பாடமா சொல்லலாம். எனக்கு ஒரு 2 வரியில சொல்றதுனாலதான் நான் இந்த இதுக்கே ஸ்டோரி ஜட்ஜுன்னு ஒரு பேரே வச்சோம். அந்த மாதிரி பார்த்தோம்னா பெண்கள் வந்துட்டு இதுல கதாபாத்திரங்களா இல்ல, சும்மா ஒரு நேம் டிராப்பிங் மாதிரி வந்துட்டு போறாங்க. அது சாருவோட ஸ்டைல், அவதான் அவரோட பிராண்ட் அப்படின்னு கூட அவர் சொல்லிப்பாரு. சுய இறக்கம், இதுவும் மீண்டும் சாருவோட ஸ்டைல். ஆனா படிக்கும்போது ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிஜமாவே ஒரு வாரத்துல, ஒரு மாசத்துலயே இல்ல ஒரு மணி நேரத்துல கூட மறந்துடலாம். அதான் சாருவோட ஸ்பெஷாலிட்டி. அதுக்கப்புறம் அடுத்த கதை வந்துடும், நீங்க படிச்சுக்கலாம். பட் அந்த மாதிரி இல்லாம ஒரு 2 கதை இருக்கு. எஸ் ராமகிருஷ்ணனோட வீட்டு பாடம் இது. முதல்து வந்துட்டு நிழலாணை, அவர் எழுதிய ஒரு இன்னொரு புதிய சிறுகதை. தங்கள் பொறுப்பு அப்படின்னு ஒரு சிறுகதை. இதெல்லாமே நான் படிக்க வேண்டியது. எஸ் ராமகிருஷ்ணனை கொஞ்சம் பொறுமையா ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல படிச்சாதான் உங்களுக்கு அதுல இருக்கிற சூட்சுமங்களோ இல்ல எல்லா விஷயங்களும் புரியும். இதெல்லாம் இருந்தாலும் இன்னொரு சுவாரஸ்யத்தையே நான் சொல்லணும்னு நான் நினைச்சேன் இந்த வாரம். நண்பர் ஒருவோட பேசி இந்த போது மீண்டும் இன்வெர்னஸ் பத்தியும், அதுக்கப்புறம் எஸ் ராமகிருஷ்ணனோட சிறுகதை ஒன்று வந்துட்டு இப்ப சமீபத்துல மொழிபெயர்ப்பாகி வந்திருக்கு. அதை குறித்து விரிவா இன்னொரு சமயம் பார்ப்போம். அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு எப்படி அந்த சிறுகதைய தேர்ந்தெடுத்திருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு. ஆமா, கரெக்டு. அந்த மாதிரி கதையை தேர்ந்தெடுத்தாதான் வெளிநாட்டுல அது வேலை செய்யும். எல்லா கதையும் வெளிநாட்டுல வேலை செய்யாது இல்லையா? இப்போ சாருவோட கதையை எடுத்து நீங்க மொழிபெயர்த்து போட்டீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. வைரமுத்துங்கிறான், அப்புறம் 10,001ங்கிறான். இது என்னது இது? அதுல இருக்கிற பூடகள்லாம் கொஞ்சம் தமிழ்த்தனமானது.
ஆனா எஸ் ராமகிருஷ்ணனோட அந்த சிறுகதை வந்துட்டு, மொழிபெயர்த்த சிறுகதை வந்துட்டு சரியான ஒரு வெஸ்டர்ன் ஆடியன்ஸுக்காகவே எழுதப்பட்ட தமிழ் கதை. தமிழ்ல படிச்சாலும் சுவாரஸ்யமா தான் இருக்கு. இது இன்னொரு கதை. அந்த கதையை பத்தி நம்ம அப்புறம் இன்னொரு நாள் பார்ப்போம். இதெல்லாம் தான் வீட்டு பாடம். நான் ஆல்ரெடி ஒரு மாதிரி கான்ட்ரவர்சிக்கு உங்களுக்கு ஹீட் அப் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனா இந்த வார விவாதம் வந்து விருதுகள் அதனுடைய பரிசு பணத்தை வைத்துதான் முடிவு செய்யப்படுகிறதா அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தினுடைய விவாதம். ஏன்னா நம்ம 2-3 எபிசோடுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, பி குப்புசாமி அவர்களுடைய இலக்கிய விருதா அறிமுகப்படுத்துகிறார் என்னுடைய நண்பர்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் ஷோவில். அது குறித்து ஃபேஸ்புக்கில் சுந்தர் அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருக்காரு. அமெரிக்க வாழ் தமிழராக இருக்கும்போது ஒரு 50,000 ரூபாய் மதிப்புள்ள விருதுங்கிறது வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இதற்கு சில எதிர்வினைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து எழுத்தாளர்கள், அராத்து மாதிரியான எழுத்தாளர்கள் கூட எழுதுகிறாங்க. நகைச்சுவையாக இப்போ எல்லாரும் வந்து 1000-2000 கொடுத்து விருது கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏற்கனவே நலிந்து போயிருக்கிற தமிழ் எழுத்தாளர்களுக்கு அது இன்னும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பார்வைகள். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பரிசு பணம் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு கருதுகோள் தான். கண்டிப்பாக 50,000 அப்படிங்கிறது இந்திய மதிப்புலையுமே வந்து இன்றைக்கி ஒரு குறைந்த தொகைன்னு சொல்ல முடியாது. அதை வந்து எதுக்காக கொடுக்குறோம், ஏன் கொடுக்குறோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு முன்னெடுப்பாக ஒருத்தர் செய்கிறார் அப்படிங்கும் பொழுது அதை பாராட்டணுமே தவிர, அமெரிக்காவில் இருக்க நீ அதனால் வந்து இவ்வளவு தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை யாருக்கும் இருப்பதா நான் நினைக்கல பொதுவாக. இது குறித்து உங்களுடைய பார்வைன்னு சொல்லுங்க பாலா. இந்த விருது பெறும் மோகனரங்கனுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ரொம்ப டிசர்விங் கேண்டிடேட்னு நம்ம சொல்ற மாதிரி ரொம்ப தகுதி வாய்ந்த எழுத்தாளர். அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம இயங்கணுங்கிறது பல்வேறு தத்துவங்கள்ல இருந்தும் சரி, வாழ்க்கையில நம்ம காரியங்கள்ல முன்னெடுக்கிறதுக்கும் சரி, நம்ம 2 பேரும் பண்றதே கூட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம தான் பண்றோம். இதுல இருந்து நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. ஆனாலும் இதுக்காக வாழ முழுக்க இதுக்காக பேசுறோம், உழைக்கிறோம், சிந்திக்கிறோம், கூர்த்திட்டே இருக்கோம். அந்த மாதிரி மோகனரங்கன் ஒரு 30 ஆண்டு காலமா அந்த மாதிரி இயங்குகிறவர். அதாவது எந்த மாதிரி இலக்கிய விழா நடந்தாலும் அதுல பார்வையாளராகவோ பங்கேற்பாளராகவோ பேசுவதற்கு அழைத்தாலோ காத்திரமாக தொடர்ந்து எந்த விஷயமா இருந்தாலும் பங்கெடுக்கிறவர். அதாவது ஒரு விஷயத்தை எடுத்தா அதுல 101% கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அவர் அதை ஒவ்வொரு விஷயத்திலையும் கொடுக்கிறவர். உங்களை பார்க்க வராருன்னா நீங்க என்னெல்லாம் எழுதிருக்கீங்கன்னு படிச்சுட்டு தான் உங்களுடைய பேச வருவார். நீங்க எழுதினது 10 பக்கமா இருந்தாலும் சரி, 1000 பக்கமா இருந்தாலும் சரி. அதே மாதிரி அவரோட கல்லூரி பேச்சுகளா இருக்கட்டும், சொற்பொழிவுகளா இருக்கட்டும், கவிதை திறனாய்வுகளா இருக்கட்டும், மொழிபெயர்ப்புகள்னு தொடர்ச்சியா இயங்குறவர். அவர் இந்த விருதுக்கு எந்த விதமான விருதுக்கும் தகுதியானவர். இந்த விருது அவருக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அடுத்தது இவர் பி.ச. குப்புசாமி. அவரை வந்துட்டு நான் முதல்ல வந்துட்டு எனக்கு நிஜமாவே PKS ஓரளவு தெரியும்னாலும் அவர் தான் இவரோட பையன் அந்த மாதிரிலாம் நான் அந்த இதுக்குள்ளேயே நான் போக மாட்டேன். நீங்க அதாவது எனக்கு இது கேட்கறதே பிடிக்காது. அதாவது நீ உன்னோட இது என்னங்கிற மாதிரி வார்த்தையோட இதழ்கள் சிலது வருது. PKS அப்ப கூப்பிட்டு இதழ் எப்படி இருக்குன்னு கேட்கறாரு. நான் அப்பெல்லாம் ரொம்ப பயங்கரமா இப்பவும் அந்த மாதிரி தான் திட்டுறேன்னு நினைக்கிறேன். இல்ல எது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். பல விஷயங்கள்லாம் சரி, இந்த கதையெல்லாம் ஃபேமஸ் ஆள் எழுதினா கூட ஒர்க் அவுட் ஆகல, நல்லா இல்லை, நீங்க சும்மா ஃபேமஸ் ஆளுங்கிறதுக்காக போட்டிருக்கீங்க. பி.ச. குப்புசாமின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. ரொம்ப நேர்மையா எழுதியிருக்காரு, நியாயமா இருக்கு, படிக்கக்கூடிய விதத்துல இருக்கு. அந்த ஆள் எங்க இருந்தார் இவ்வளவு நாளா அப்படின்னாங்க. அவர் என்னோட அப்பா அப்படிங்கிறான். இது சத்தியமா நிகழ்ந்தது. ஐயோ சாரிப்பா, நான் கொஞ்சம் சின்ன ஆளுன்னு நினைச்சேன். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நீ சொன்னதுதான் அவருக்கு மிகப்பெரிய இதுன்னு. அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயோ போயிடுச்சு. பிகாஸ் அந்த ஒரு 2 இஷ்யூல நான் புத்தகம் வந்த உடனே தேர்ந்தெடுத்து படிக்கிறதே அவரோட கட்டுரையா தான் இருந்தது. அவரோட பின்புலம் எல்லாமே எனக்கு அப்பதான் தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. அவர் ஒரு மாணிக்கமா பாட்சா வாங்குற ரேஞ்சில. சோ அவரோட பேர்ல இந்த விருது தரப்படுது அப்படின்னா 2 முக்கியம். இப்போ எங்க அம்மா பேர்ல நான் ஒரு விருது ஆரம்பிக்கிறேன், நாளைக்கு ஒரு பேச்சுன்னா அவங்க ஒரு 30 விருது வாங்கியிருக்காங்க. சோ அவங்க பேர்ல விருது ஆரம்பிக்கிறதுக்கு, பி.ச. குப்புசாமி பேர்ல விருது ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா தகுதியும் கொண்டவர். அது 1 ரூபாயா இருந்தா கூட இவங்களுக்கெல்லாம், அதாவது
இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், அதுக்கு பின்னாடி இருக்கிற சதுரங்க இது அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். பட் மோகனரங்கன் டிசர்விங் கேண்டிடேட். அண்ட் குப்புசாமி ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதி. அண்ட் ரொம்ப அதிகமா மோகனரங்கன் மாதிரியே ரொம்ப அமைதியானவர். எந்த விதமான ஆர்ப்பாட்டமோ, எந்த விதமான குழுவோ, எந்த விதமான அரசியலோ செய்யாதவர். எல்லாம் செய்யக்கூடிய சாமர்த்தியங்களும் சூட்சுமங்களும் தெரிந்திருந்தாலும் இப்போ ஃபேஸ்புக்ல நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு 5 வினாடி ஒரு சுகம் தேவையா இருக்கு. ஸோ அந்த சுகத்துக்காக சில பேர் பதிவு எழுதுறாங்க. அதாவது எப்போதுமே நம்ம பணத்தை வச்சு எடை போட்டோம்னா, சுருக்கமாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டில் போய் அத்தனை பேர் உயிரை பணைய வச்சு விளையாட மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசில் நான் கேள்விப்பட்ட ஒரு உதாரணம் என்னென்னா, இங்கே அமெரிக்காவில் நடக்கக்கூடிய குத்துச்சண்டை போட்டியில் தோக்கும்போது கூட மைக் டைசனுக்குலாம் ஒரு 23 கோடி 24 கோடி கிடச்சிதுன்னு செய்தி வருவாங்க. ஆனால் நம்ம ஊர்லேருந்து மாடை பிடிச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு சைக்கிள், இல்லைன்னா ஒரு அண்டா, ஒரு குடம், இன்னி வரைக்கும் அதுதான் கொடுக்குறாங்க. கலர் டிவி இப்போ கொஞ்சம் வந்து 1 கிராம் தங்க காசு 2 கிராம் தங்க காசுலாம் சில பேர் கொடுக்குறாங்க. ஆனால் உயிரை பணயம் வைத்து செய்யக்கூடிய அந்த வேலையும், இலக்கியத்துக்காக உயிரை கொடுத்து இப்போ நீங்கள் சொன்ன மோகனரங்கன் மாதிரியான இலக்கியவாதிகள் அல்லது இவர் திரு குப்புசாமி அவர்கள் மாதிரியான ஆட்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே தான் இருக்காங்க. அதனால் பணம் வந்து ஒரு பொருட்டல்ல. அதே மாதிரி அமெரிக்காவில் இருந்தால் நம்மலாம் வந்து விண்வெளி நாயகான்னு பாட்டு போட்டு பின்னாடி எல்லாமே நம்ம வந்து ஒரு சிஇஓ சிடிஓ ரேஞ்சுக்கு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கிறது. அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்காக இப்போ நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. இங்கே அமெரிக்க வாழ் மக்கள் வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் நாங்கள்லாம் இங்கே வரிசையில் நின்று எப்படி ஆஃபரில் வாங்குறோங்கிறது எல்லாமும் போடுறாங்க. நிச்சயமா அதுவும் ஒரே உங்களை இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கவும், இந்த ஸ்னோவை பத்தி நான் நினைச்சு பார்த்தேன். எங்களுக்கு பிப்ரவரி முழுக்க எல்லா நாளும் ஸ்னோ வந்த மாதிரி எனக்கு ஒரு கற்பனை. நிஜம்தான் அது. ஒவ்வொரு நாளும் போய் மண்வெட்டி எடுத்து உடைச்சு சுத்தம் பண்ணிட்டு வந்தா அடுத்த நாள் இன்னொரு 10 இன்ச்சு. ஸோ ஜாலியான வாழ்க்கைங்கிறது நிச்சயமா இருக்கு. பட் கண்டினியூ பண்ணுங்க. ஆமா, அதாவது அன்றாட வாழ்வியல் துன்பங்கள் கொஞ்சம் குறைந்து ஓரளவுக்கு வசதியான நிலை இருந்தாலும் இந்த ஒப்பீடு வந்து தேவையில்லாதது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருந்தது. நீங்கள் ரொம்ப சிறப்பாகவே சொன்னீங்க, அவருடைய அனுபவத்தை பற்றியும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வார கேள்விக்கு நம்ம போயிடலாம். நான் வச்சிருக்கிற கேள்வி, எஸ் ராமகிருஷ்ணன் சமீபத்தில் நான் சொன்ன அந்த மொழிபெயர்த்த, அதாவது அவரோட கதை வந்துட்டு மொழிபெயர்த்து வந்திருக்குன்னு சொன்னேன். அது என்ன கதைன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இது அவரோட தளத்திலேயே இருக்கு. அவர் இப்போ சமீபத்திலே பதிவுல போட்டிருக்கார். அவரோட தளத்துக்கு போய் அவரை படிக்கிறதுக்கு இது உத்வேகமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ரியல் கேள்வியை சொல்லுங்க. அவ்வளோதான், ஒரு கேள்வி போதும் போல. ஏன்னா நமக்கு பின்னூட்டங்களில் பெரிய விடை வர்றதில்லை. நான் என்னுடைய கேள்வியை வந்து நான் ரிசர்வ் பண்ணி வச்சு அடுத்த வார்த்தை வச்சுக்கிறேன். அதனால வந்து நீங்கள் சொன்னதான், எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் மொழிபெயர்த்த சிறுகதையின் பெயர் அவருடைய தளத்திலே இருக்கிறதுன்னு வேற க்ளூ கொடுத்துருக்கீங்க. நமக்கு எத்தனை விடைகள் வருது கமெண்ட்ஸில் அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்த வாரம் பேசும் வரை விடைபெறுவது சிவா. நன்றி பாலா. நன்றி சிவா.